வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறார். அந்த 5ஆம் இடம் மிதுன ராசியிலே 3 நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இப்போ உங்களுடைய ராசி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்திருப்பீங்க, சதயத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதியில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அவிட்டனா செவ்வா, சதயனா ராகு, அதே போல் பார்த்தீங்கன்னா பூரட்டாதினா குரு. இந்த 3 நட்சத்திரம் பிறந்தனா கும்பராசி நீங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமா அதே நட்சத்திரங்கள் அதிபதி தான் வருவாங்க. அதாவது மிருகஸ்ரீஷம்னா செவ்வா, திருவாதிரைனா ராகு, புனர்பூசம்னா அது குரு. இப்போ மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகஸ்ரீஷத்திலிருந்து திருவாதிரைக்கு செல்கின்றார். திருவாதிரையில் ராகு நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அங்கு ஜூன் 13 முதல் ஆகஸ்ட் 12, 2025 60 நாட்கள் ராகுவோடு குரு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்கள் ராசியிலே ஜென்ம ராகு, கும்ப ராகு குருவோடி நட்சத்திரமான பூரட்டாதில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குரு பார்வை வேறு ராகுவின் மீது இருக்கிறது. ஆகையால் 2லே சனி, அதாவது பாத சனி, 7.5 சனியிலே பாத சனி, ஜென்ம சனியிலே பல பிரச்சனைகள் கும்பராசி சகோதரர்கள் சந்தித்தீர்கள். அதையும் கண்டேன். அதற்கான ஒரு பரிகாரங்கள், அதுக்கான ஒரு நிறைய நண்பர்கள் என்னிடம் ஜோதிடம் பார்த்தவர் எல்லோரும் கும்பராசி தான். அதில் இப்போ கும்பராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. காரணம் ஜென்மசனி ராகு வந்துட்டார் அப்படின்னா இப்போ ராகு குரு பார்க்கிறார். ஆகையால் அந்த ஜூன் மாதம் வரை உங்களுக்கு குரு பார்ப்பார், ஜூன் 1ஆம் தேதி வரை. ஆகையால் இங்கே குரு ராகுவோடி நட்சத்திரத்தில் இருப்பதும் ராகுவோ குருவோடி நட்சத்திர ராகுக்குள்ள நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு வீடு மாறி இருந்தால் அது கிரக பரிவர்த்தனை யோகம். உங்களுக்கு இப்போ குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது ராஜ யோகத்தை கொடுக்குமா? ஆம்,
ராஜயோகத்தை கொடுக்கும். குருவும் ராகுவும் தொடர்பு கொள்வதனால் குரு சண்டால யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அது நன்மைகளையும் கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், உயர்வுகளை கொடுக்கும். காரணம், ராகு ராசியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சில விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுத்து தவறான ஒரு பாதைகளை செல்லக்கூடிய ஒரு திடீர் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொடுப்பார். ஆனால் குருவோடைய பார்வையில் இருப்பதும் குருவும் ராகுவும் நட்சத்திர பார்வையில் இருப்பதனால் அதையெல்லாம் இல்லாமல் குருவும் ராகுவும் சேர்க்கை பெறுகின்ற அந்த குரு சண்டால யோகம் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக குழப்பம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பார்கள். மதம் தாண்டி கடவுள் தாண்டி எதையும் ஒன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவு என்கின்ற ஒரு முடிவை எடுப்பதில் நிர்பந்தங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் புறந்தள்ளி விட்டு நான் எடுப்பது சிறந்த முடிவு என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஆற்றல் திறன் கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு தற்பொழுது ஏற்படும். ஆகையால் எண்ணங்களிலே தெளிவு என்பதனால் முடிவுகளை சிறப்பாக எடுப்பீர்கள். அந்த முடிவுகளை சிறப்பாக எடுப்பதனால் சாதைக்குரிய பாதையை தெளிவாக தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த தேர்ந்தெடுத்த பாதையில் வீரன் நடை போடக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். மொத்தத்தில் வெற்றிகளை அடைவீர்கள். எனவே தொழில் வியாபாரம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் பாக்கியலட்சுமி அருளை பெறுவீர்கள். எனவே இந்த முயற்சியில் உங்கள் ராசியை குரு பார்ப்பதினால் ராகுவையும் பார்ப்பதினால் ராகுவை போல் கொடுப்பார்கள் என்ற யோகத்தை முழுமையாக அனுபவிப்பீர்கள். கடனை அடைப்பீர்கள். அதிர்ஷ்டத்துக்குரிய வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதை மிக விரைவாக கிடைக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு வெற்றிகளையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இந்த 60 நாட்கள் வெற்றிக்குரிய நாட்களாக இந்த 60 நாட்கள் அமையும். எந்த ஒரு விஷயமும் கணபதியும் அனுமனையும் வணங்கி வருவது நல்லது. தற்பொழுது அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயரதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய முயற்சி வெற்றிகள் உங்களுக்கு இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளில் நீங்கள் திறம்பட சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். அந்த வல்லமைக்குரிய முயற்சியிலே உங்களுக்கான வாய்ப்புகள் உயரதிகாரிகளால் பாராட்டுகளை அங்கீகாரம் கொடுக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் சகோதர சகோதரிகளுக்கு மிக சிறந்த காலமாக இந்த 60 நாட்கள் அமையும். மொத்தத்தில் கும்பராசிக்கு யோக முன்னேற்றம், எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடிய சாதனை, வல்லமை இவையெல்லாம் இருக்கக்கூடிய அருள், குரு அருள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அமைப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவதைக்குரிய பலன்களை கண்டோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.